Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord, my God. Hosanna in the highest. Everybody, Lord, we lift up your name. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Yes, Lord. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory to the Lord. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Glory to the King of Kings. உம்மை உயர்த்திடுவோம் துதியின் கீதங்களால். கர்த்தர் நீர் உயர்த்திடுவீர் உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம்
ஜனங்கள் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று உம்மை வாழ்த்தி உம்மை வரவேற்றார்கள் ஆண்டவரே. அந்த நாளை மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் ராஜா, நீர் மறுபடியும் வரப்போகிறீர் என்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நீர் ராஜாவாய் மறுபடியும் வரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் வரும்போது நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மோடு இருக்க நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் துரிதமாய் கொண்டு வாங்க. எல்லாம் தடைகளை நீக்கி ஆண்டவரே அவர்கள் நேரத்தில் வர நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தின் பொறுப்படுத்துக்குங்க. முழு கூட்டத்தை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. பிரசன்னம் ஆண்டவரே இருப்பதுக்காக நன்றி. இந்த பிரசன்னம் வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன குறித்தோல ஞாயிறு 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரை ராஜாவாய் வரவேற்ற மக்கள் அதை நினைவு கூறும்படியாகவும் இன்றைக்கு நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கிறோம். அதே ராஜா மறுபடியும் திரும்ப வர போகிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவை நாம் கோடி ஸ்தோத்திரங்களை பாடி நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவை ருசிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே.
கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். ஓடாவோடி சோதம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் தேவன் நமக்கு செய்தார் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு 23 நாட்கள் மார்ச் மாதத்திலே தேவன் அருமையாக அவர் வழி நடத்தினார். கணக்கில்லா நன்மைகள் நமக்கு செய்தார் இல்லைங்களா? தேவகுமார் வரும் நாள் வரைக்கும் அவர் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழி நடத்துவார். நாம் அநேக நேரம் மறந்தால் கூட தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. மறக்காமல் அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வரப்போகிற தேவன், வரப்போகிற ராஜா. இந்த ராஜாவை நாம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. என்றும் அல்லேலூயா
ஹல்லேலூயா. எல்லாமே தரிசனம் நின்று நாம் தேவனை சில நேரம் நாம் ஆராதிப்போம். நமக்கு பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார், இல்லைங்களா? நாம் ஈஸ்வராஜா நம்மோடு இருக்கும்போது நமக்கு எப்பொழுதும் என்னது? ஜெயம் நமக்கு தான். அதனால் நாம் கவலைப்படுறது கூட நாம் என்ன பண்ணணுமா? தேவனை துதிக்கணும். அவர் ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்களெல்லாம் கத்தும்போது பரிசேயர்கள் அவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இவங்களை என்ன பண்ணுங்க, இவங்களை தடுத்து நிறுத்துங்க, இவங்க என்ன ராஜாங்கிறாங்க, ஓசன்னாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இவங்க நிறுத்துனா கல்லுகள், ஆமாம், நீங்கள் சும்மா இருந்தால் கல்லுகள் என்ன பண்ணும்? ஃபேன்கள் அப்புறம் பாடும். அதனால எல்லாம் நீங்கள் வாயை திறந்து என்ன பண்ணுங்க? நாம் பாடுவேன். சரிங்களா? ஜெயம் நமக்கு தான். கிறிஸ்து இருக்கும்போது நமக்கு ஜெயம். அதனால ஜெயத்தோடு நாம் வாயை திறந்து எல்லாம் தேவனை நாம் பாடுவோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಜಯ ಮಾಡಿ.
ஹல்லேலூயா. நம்மளுக்கு வெற்றி உண்டு. அவர் வரப்போகிறார். வானங்களிலே அவர் வரப்போகிறார். வரும்போது நம்ம என்ன பண்ணுவாராம்? கூட கொண்டு செல்வார். நாம் ஆயத்தமாக இருந்தால் தான் அவர் நம்மை கொண்டு செல்வார், இல்லைங்களா? நாம் ஆயத்தமாக இல்லாவிட்டால் நம்ம அவர் என்ன பண்ண மாட்டார்? கூட்டிகிட்டு போகவே மாட்டோம். நாம் ஆயத்தமாக இருக்கோம், இல்லைங்களா? மேகಗಳ ನಡುವೆ ನನ್ಯೇಸು ಬರಲಿರುವ, ಮೇಘಗಳ ನಡುವೆ ನನ್ಯೇಸು ಬರಲಿರುವ, ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಪಾಪವಾಡಿಸಿದನೋ, ಶಾಪವಾಣಿಗಿದನೋ, ಪಾಪವಾಡಿಸಿದನೋ, ನನ್ನ ಶಾಪವಾಣಿಗಿದನೋ, ಆತನ ಗಾಯದಿಂದ, ಆತನ ಗಾಯದಿಂದ ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ, ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯವಂತು ಜಯವಂತು ಜಯವಂತು, ನನಗೆ ಜಯವಂತು ಜಯವಂತು ಜಯವಂತು, ಜಯವಂತು ಜಯವಂತು ಜಯವಂತು, ನನಗೆ ಜಯವಂತು ಜಯವಂತು ಜಯವಂತು. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், என் கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் நீக்குவார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வெற்றியாக இருக்கிறபடினாலே, நிச்சயமான ஒரு வெற்றி நமக்கு இருக்கிறபடினால எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெற்றியுள்ள ஜனங்கள் இப்படியா துதிப்பாங்க. எல்லாம் வாயை திறந்து சத்தம் போட்டு நாம் தேவனை துதிக்கலாம். வா. ஹalleluya. ஜெய நமக்குண்டு. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Glory 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 to the King of Kings. Glory 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 to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. எல்லா கைகளை உயர்த்தி வசன்னா Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. மறுபடியும். Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமை 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 ராஜ ராஜனுக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மகிமை மகி. எல்லா வாயை திறந்து மகிமை மகிமை ராஜ ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே. உம்மை
ஆண்டவரே மகிமை ஆண்டவரே என்றெல்லாம் வாயை திறந்து துதிக்கலாமா? இன்னொரு 5-10 நிமிஷம் நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஜனாய் பூவில் அவதரிச்சு மகிமையில் நிலைக்கழிச்சோ திருவிஞமும் திவ்ய போஜனமாய் உலகத்தில் ஜீவனாய் நிலையும் சத்தியமுமாயவரே நின் திருநாமம் வாழ்த்தணும். மனுஜனாய் பூவில் அவர் மகிமையில் நீவன் வெளிக்கட்டும் திரையிலும் திவ்ய போஜமாய் இவ்வுலகத்தில் ஜீவனாய் வழியும் சத்தியமாயவரே நின் திருநாமம்
ஹalleluya ஹalleluya. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேத பிரதர் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எங்களை ஆண்டவரே, ஒரு வருஷம் நாங்கள் இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த குருத்தோல் நேர் நாளிலே கர்த்தாவே இப்படியாய் ஆமாண்டவரே நாங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரே பாடலை பாடி மகிமைப்படுத்தின ஆண்டவர் ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்திருக்காய் ஸ்தோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை கர்த்தா ஒரு வருஷம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தாவே நீர் தான் ஆண்டவரே கர்த்தாவே அது சரி செய்து கர்த்தாவே ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டு இருக்கிற நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. பேசுகிற ஆண்டவர் கர்த்தாவ தாசனையும் நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே மதுரமாய் இருந்து கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆசீர்வாதமாய் எங்களை தாகத்தை தீர்க்கிற ஒரு வசனமாய் நீர் கொடுத்து கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே கர்த்தாவே முழு ஆண்டவரை கர்த்தா ஒரு பொறுப்பு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மறாது இயேசு கிறிஸ்து என்புள்ள நாமத்தினால கேட்குறேங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹalleluya ஹalleluya. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்காது. இன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்காது, ஈவினிங் சர்வீஸும் இருக்காது. நாளைக்கும் இருக்காது. செவ்வாய்க்கிழமை உபவாச பிரயமும் இருக்காது. ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு என்னது குட் ஃப்ரைடே ஆராதனை இருக்கும். குட் ஃப்ரைடே அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, என்ன சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். திரும்ப நான் இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கும் நானும் செல்லணும். அதனால் நீங்கள் சீக்கிரமாய் வந்துடுங்க. தேவனுடைய சிலுவை பாடுகளை நினைத்து ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை நாம் நினைத்து மற்றவங்களுக்கும் சொல்லும்படியாக தான் இந்த குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரும் இருக்கிறது இல்லைங்களா? வெறும் நாம் மாத்திரம் அதை என்னது கொண்டாடிட்டு போகிறதில்ல. குட் ஃப்ரைடே ஒரு கொண்டாட்டம் தான், துக்கம் அல்ல, கொண்டாட்டம். ஏன்னா குட் ஃப்ரைடே இல்லாவிட்டால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இந்த இடத்துல வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா குட் ஃப்ரைடே இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. தேவன் நமக்காக மறுத்தபடினால தான், நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கினபடினால தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், தைரியமாக அவருடைய சந்நிதியில் வந்து நாம் ஆடவும் பாடவும் இருக்கிறோம். இல்லாவிட்டால் நமக்கு அந்த ஸ்லாக்கியமே இருந்திருக்காது. அதனால் குட் ஃப்ரைடே ஒரு கொண்டாட்டம் தான். நான் சொன்னபடி நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு கஞ்சியெல்லாம் காய்ச்சி குடிச்சிருங்க. துக்க கஞ்சி குடிக்காதீங்க, சந்தோஷமான கஞ்சி குடிங்க. நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி போட்டு குடிங்க, நல்ல பலன் வரும் இல்லைங்களா? அதனால் துக்க கஞ்சியெல்லாம் குடிச்சிடாதீங்க. சந்தோஷமாக கஞ்சியை வெள்ளிக்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த இடத்துல ப்ரேயர் இருக்கும், வாங்க. வியாழன் சாயந்தரம் மறக்காமல் வாங்க. இந்த இடத்துல நாம் மறுபடியும் ஜெபிப்போம். 7 மணிக்கு நீங்கள் வந்தால் 7:30 மணிக்கு நாம் ஸ்டார்ட் பண்ணி 8:30 மணி வரைக்கும் ப்ரேயர் இருக்கும். வியாழக்கிழமை மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. வராதவங்களுக்கும் சொல்லி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அதனால் வியாழக்கிழமை ஈவினிங் இருக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் ஆராதனை இருக்கும். ஈஸ்டர் ஆராதனை மறுபடியும் 8:30 சீக்கிரமும், அதுவும் அன்றைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா போய் பிரியாணி எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா? டர்க்கி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டர்க்கி, ஈஸ்டர் எக்ஸு இதெல்லாம் பண்ணணுன்னா நேரம் எடுக்கும். அதனால் நேரமே வாங்க, நேரமே முடிச்சுட்டு சந்தோஷத்தோடு நாம் வீட்டுக்கு நாம் செல்லுவோம். சரிங்களா? அதனால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். இது வரைக்கும் நடத்தின தேவன் இந்த நாம் பார்க்கும்போது போன வாரத்து வெள்ளிக்கிழமை பிரவீனுக்கும் ரோஸ்லினுக்கும்
தேவன் ஒரு அருமையான குழந்தையை தேவன் கொடுத்தார். அதற்காகவும் நாம் நன்றி சொல்லுகிறோம். தேவன் அநேக அற்புதங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் செய்துட்டு தான் இருக்கிறார், செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நாங்கள் பார்க்கும்போது சில நேரம் சி செக்ஷன் என்று சொல்லி கூட பரவாயில்ல, சி செக்ஷன்னா எந்த என்னது இருக்காது, ரிஸ்க் இருக்காது அப்படின்னெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அழகான பெண்மணி, பேர் ரஜினி, அவளுக்கு அப்படி தான் சி செக்ஷன் தான் பண்ணாங்க. ஆனால் என்ன காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, அப்படி இறந்துட்டா. அப்போது எதுவுமே ரிஸ்க் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் எந்த ரிஸ்க்கும் இல்லை. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அவர் அருமையாக தம்முடைய மக்களை அவர் முன்னே சென்று அவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவன் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைதனுக்கு ஓசன்னாங்கிற பாடலை பாடும்போது நாம் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக பொன்னையன் சித்தப்பா ஜெயிக்க முடிய கேட்டு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ மைல் கப்பால் இருந்து வந்து இந்த இடத்துல உம்மை துதிக்கும்படியாய் நீர் தந்த இந்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை மேற எடுக்கிறோம். தேவரீர், இந்த இடத்துல நீர் வாரும். ராஜாக்கள் குதிரையிலும் மற்ற வாகனங்களிலும் செல்லக்கூடிய தருணத்திலே நீர் கழுதையின் மேல் பவனி வந்த இந்த நாளையும் நேரத்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைக்கும் போது உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எம்மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையாய் வழிநடத்தி இந்த குருத்தோலை ஆராதனையிலே பங்கு கொன்ற உலகமெங்கும் இன்று நாள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு உற்சாகமான கொண்டாட்டம் என்று தான் இதை சொல்ல வேண்டும். விழாவாய் பல இடங்களிலே ஆண்டவரே ஆரவாரத்தோடு உம்மை வரவழைத்து உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரே துதிகளோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவரே உம்மை மகிமையாய் பவனி செல்லக்கூடிய ஒரு தருணத்தை எல்லாருக்கும் நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தருணத்தை இந்த இடத்துல நாங்களும் ஆண்டவரே பங்கு கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் பல கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் மேற எடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து சரீர பலவீனங்களோ சுகவீனங்களோ ஒன்றும் நேரிடாத ஒன்றுமாய் தேவரீர் ஆசீர்வதியும். அடுத்த முறை நாங்கள் வரும்போது ஆண்டவரை இந்த ஆலயம் நிரம்பி வழிந்து ஒன்றுக்கு 100 பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் மாற கிருவிசாரும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வியாதியினாலும் வேதையினாலும் துக்கத்தாலும் துயரத்தினாலும் ஆண்டவரே எதிர்நோக்கி இருக்கும் இந்த தருணத்தில் எங்களுக்கு நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆரோக்கியத்தை தந்து இந்த இடத்துல ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் உம்மை வணங்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் இந்த நேரத்தையும் காலத்தையும் நீர் எங்களுக்காய் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே எங்களுடைய தேசத்திற்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான வரக்கூடிய காலங்களில் சோதனைகளும் வேதனைகளும் வராமல் தேவரீர் இந்த தேர்தலை பொது தேர்தலை நீர் ஆசீர்வாதமாய் தந்து உம்முடைய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் ஆண்டவரே அநேக பித்தலாட்டங்களும் செய்து கொண்டு இருப்பதை நீர் அறிவீர். அதற்கெல்லாம் நீர் ஒரு முடிவு கட்டி எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு இடத்திலும் நீர் ஆண்டவரை வாசம் பண்ணும் கர்த்தாவே. மீதியான வேலையை உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. நாம் இந்த குறித்தோல் ஞாயிறை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவர் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்கனவே எல்லா காரியத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். தேவன் வந்து அவர் வருகிறதும் இந்த பூமியில் இருப்பதும் இந்த பூமியை விட்டு மறுபடியும் அவர் வானத்துக்கு செல்வதும் எல்லாமே என்ன இருந்தது முதலே அது தீர்க்க தரிசனம் மூலமாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை
நம்பாமல் அநேக மக்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர் இருக்கிறார். அப்போது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை. ஆண்டவர் அவர் மனுஷனாய் இந்த இடத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவர்தான் ராஜாங்கிறதை மறுபடியும் உறுதிப்படுத்த அவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் ஒரு கழுதையின் மேல் வருகிறார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாகவே இதை பற்றி தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். செக்கேரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். செக்கேரியா 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமார்த்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ஆமாம், இது நான் இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2024 வருஷத்துக்கு முன்பாக என்ன நடந்திருக்கிற சம்பவத்தை அது கூட முன்பாக ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணுச்சு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. எருசலேமே நீ மகிழ்ந்து களி கூறு, உன் ராஜா வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி வருவார் என்று கூட தீர்க்கதரிசியானவர் சொல்லியிருந்தார். அப்போது அப்படி சொல்லி அதே 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வரும்போது ஜனங்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஓசன்னா 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 என்று அவர்கள் ஆர்வமாக அவர் பாடினார்கள். அதிலேயே திரும்ப முக்காவாசி ஜனங்கள் 5 நாள் கழித்து என்னென்னு சத்தம் போட்டாங்க, இவரை சிலுவையில் அறை. 5 நாள் தான் ஒரு நம்பிக்கைக்கு அங்கே இருக்கிற ವ್ಯಾಲ್ಯೂ. 2000 ವರ್ಷ ಹಿಂದೆ ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಸಿರುங்க. ಜಕರಿಯ 9:9. ಸಿಯೋನ್ ನಗರಿಯೇ ಬಹು ಸಂತೋಷ ಪಡು, ಯೆರೂಸಲೇಮ್ ಪುರಿಯೇ ಹರ್ಷಧ್ವನಿಗೈ, ನೋಡು ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು ನ್ಯಾಯವಂತನು, ಸುರಕ್ಷಿತನು, ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾನೆ. ಅವನು ಕತ್ತೆ ಮರಿ ಮೇಲೆ ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, 600 ವರ್ಷದ ಮುಂಚೆನೇ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಹೇಳಿದ್ರು ಪ್ರವಾದಿ ಮೂಲಕ. ಹಾಗೆ ಹೇಳಿನೋ 2 ವರ್ಷ ಮತ್ತೆ ದೇವರು ಬಂದರು. ಆ ದಿನದಲ್ಲಿ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಎದ್ದು ಅವರು ಕೂತ್ಕೊಂಡು ಬಂದಾಗ ಜನರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು, ಹೋಸನ್ನ ಹೋಸನ್ನ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹೌದು ಓದಿವಿ. ಮತ್ತೆಯು 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3 ಓದಿ. ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸಮೀಪಿಸಿ ಎಣ್ಣೆಯ ಮರಗಳ ಗುಡ್ಡದ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಬೆತ್ಪಗೆಗೆ ಬಂದಾಗ ಯೇಸು 2 ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು, ನಿಮ್ಮೆದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿರಿ, ಹೋದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಕತ್ತೆಯನ್ನು ಅದರ ಕೂಡ ಇರುವ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ, ಅವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹಿಡಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಹೇಳಿದರೆ ನೀವು ಸ್ವಾಮಿಯವರಿಗೆ ಬೇಕಾಗಿವೆ ಅನ್ನಿರಿ, ಕೂಡಲೇ ಅವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವನು ಎಂದು ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದನು. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ಇದು ಆಯಿತು. ಆ ಮಾತು ಏನೆಂದರೆ, ಚಿಯೋನ್ ನಗರಿಗೆ, ನೋಡು ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾನೆಂದು ಹೇಳಿರಿ ಎಂಬುದು.
ಆಗ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಯೇಸು ತಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಂತೆಯೇ ಕತ್ತೆಯನ್ನು ಮರಿಯನ್ನು ತಂದು ಅವುಗಳ ಮೇಲೆ ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಲು ಆತನು ಹತ್ತಿ ಕೂತುಕೊಂಡನು. ಆಗ ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬಹಳ ಮಂದಿ ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾಸಿದರು. ಬೇರೆ ಕೆಲವರು ಮರಗಳಿಂದ ಚಿಗುರುಗಳನ್ನು ಕೊಯ್ದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹರಡುತ್ತಿದ್ದರು. ಆತನು ಹಿಂದೆಯೂ ಮುಂದೆಯೂ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಜನರು, ದಾವೀದನ ಕುಮಾರನಿಗೆ ಜಯ, ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರುವವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, ಮೇಲಣ ಲೋಕಗಳಲ್ಲಿ ಜಯ ಎಂದು ಆರ್ಭಟಿಸಿದರು. ಆತನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಸೇರಲು ಪಟ್ಟಣವೆಲ್ಲ ಗದ್ದಲವಾಗಿ, ಈತನು ಯಾರು ಅಂದರು. ಅದಕ್ಕೆ ಆ ಜನರ ಗುಂಪಿನವರು, ಈತನು ಆ ಪ್ರವಾದಿ, ಗಲಿಲಾಯದ ನಜರೇತಿನ ಯೇಸು ಅಂದರು. சாக்கு தமிழில் வசிங்க. ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். போதும். தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லி அதையெல்லாம் படித்து, ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது மறுபடியும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுறாங்க, ஹோசன்னா ஹோசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் அதே மத்தேயு 27 நீங்கள் வாசிக்கும்போது 27, 22, 23 வாசிங்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியே ஏன் பொல்லாப்பு செய்தான், தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். ஆமா, அதிகமாய் கூக்குரல் இட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, இவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்போ 5 நாட்களிலே எவ்வளோ பெரிய மாற்றம். அன்றைக்கு ராஜாவாய் வருகிறார், ஆனாலும் 5 நாள் கழித்து அவர்கள் சொல்லுறார்கள், இந்த மனுஷனை என்ன பண்ணணும், நீங்கள் கொல்லணும். ஏனென்றால் இவங்க என்ன பண்ணுறா, அப்படி எங்களுடைய இதைக்கு விரோதமாக இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பேசுகிறாரு. அப்போது இன்னைக்கும் நாம் பார்க்கும்போது அநேக மக்களுக்கு நாம் உண்மை சொல்லும்போது அது என்ன ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. நாம் இன்றைக்கும் ஆண்டவர் அவர் இல்லை நம்மளுக்காக மரிச்சார் என்று நம்ம சொன்னால் அவ்வளோ ஈஸியாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் இது அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಳ್ಳೆಯದು ನಡೀತು ಅಂದರೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹೌದೌದು ಕರೆಕ್ಟು ಇವರೇ ದೇವರು ಅಂತಾರೆ. ಆದರೆ ಮನೆಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಕೂತಿರೋದೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் ஏன் நாம் இந்த நாளை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவம் அது சத்தியம்தான். இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. இந்த உறுதி நமக்கு அவர் அன்றைக்கே அவர் வச்சுட்டார். நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇವಾಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾನು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ಮೇಘಗಳ ನಡುವೆ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಬರ್ತೀನಿ.
நாம் விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையோ, அன்னைக்கு எப்படி ஜனங்கள் அந்த நேரத்தில் விசுவாசித்து அப்புறமா விசுவாசம் இல்லாமல் போய்விட்டார்களோ, அதே போல் நம்ம விசுவாசிக்கிறோமோ விசுவாசம் இல்லாமல் போகிறோமோ, ஆண்டவர் கண்டிப்பாக மேகத்தில் அவர் வரப்போகிறார். அவர் ராஜராய் என்ன பண்ண போகிறார்? மறுபடியும் வரப்போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எப்படி தீர்க்கதரிசனி சொன்னாரோ அதே போல தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் இதோ வருவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். Behold, he cometh in the clouds and every eye shall see. இல்லைங்களா? அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. தமிழ் எப்படி இருக்குது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். ரெவலேஷன் 1:7. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமா, அந்த நாட்களிலே ஒரு குழப்பம் உண்டாகும். அது என்ன ஆகுமா? பூமியில எல்லாத்துக்கும் குழப்பம் உண்டாக்கும். ஏனென்றால் விசுவாசிக்காத மக்கள் அன்றைக்கு பார்த்து அவங்களுக்கு இது என்ன நடக்குது என்று அவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் நிச்சயமாக எல்லா கண்களும் அதை காணும், அவரை குத்தினவரையும் அது காணும். அன்னைக்கு ஜெகரியா சொன்னார். அதே போல் என்னாச்சு? இந்த நாட்கள் வந்தது, ஆண்டவர் கழுதையின் மேல் அவர் வந்தார். அதே போல் திரும்ப தீர்க்கதரிசி சொல்லுற வகையிலே ஆண்டவர் வருகிறார், நிச்சயமாக எல்லா கண்களையும் அது காணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷம், இன்னொரு 100 வருஷமா 200 வருஷமா கழிச்சல்ல நாங்களாம் நினைவு கூர்ந்தாங்களாம். அப்போ முதலாவது அவங்களுக்கு என்ன பண்ணலை, அவங்களுக்கு தெரியவே இல்லை என்ன நடக்குது என்று கன்ஃபியூஸாக இருந்தாங்க. இந்த கன்ஃபியூஷனுக்கு முன்பாக மறுபடியும் ஒரு குழப்பம் வரப்போகிறது, மறுபடியும் ஒரு குழப்பம் வரப்போகிறது. ಏನೆಂದ್ರಾಲ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದಿ, ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7 ಓದಿ ಲಾಸ್ಟ್. ಇಗೋ ಮೇಘಗಳೊಂದಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಆತನನ್ನು ಕಾಣುವವು, ಎಲ್ಲಾ ಕಣ್ಣುಗಳು ಆತನನ್ನು ಕಾಣುವು, ಆತನನ್ನು ಇರಿದವರು ಸಹ ಕಾಣುವರು, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು ಆತನನ್ನು ನೋಡಿ ಎದೆ ಬಡಕೊಳ್ಳುವರು. ಹೌದು, ಹಾಗೆಯೇ ಆಗುವುದು. ಆಮೇನ್. ಹಾಗೆಯೇ ಆಗುವುದು. ಆಮೇನ್. அதுக்கு முன்னாடி மறுபடியும் வாசிங்க. ஜனங்கள் பார்த்தது குழப்பமடைவாங்கன்னு இருக்கும் இல்லையா? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். அப்ப எத்தனை மக்கள் கைவிடப்படுவார்கள் என்று நமக்கு தெரியல. ஆனாலும் இருக்கிற இந்த கொஞ்ச நாளிலே நாம் மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இதோ சீக்கிரமாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் வரப்போகிறேன். அதுக்கு மேலே நமக்கு வேறு எதில் அதே மார்க்லையும் அதே தான் சொல்கிறா. அப்படி மார்க் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசுவே சொல்கிற காரியங்கள்.
அப்போ 24ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. ம் 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 ஆ ஆ ம் ம் மகிமையோடு மேகங்களிலே வருகிறதை காண்பார்கள். ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆமாம், 4 திசைகளிலிருந்து என்ன பண்ணுவாங்களாம், ಕೂಟಿ ಸೇರ್ಪಾರ್ ವಾಸಿಂಗ್ ಓದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಸಂಕಟ ತೀರಿದ ಮೇಲೆ ಸೂರ್ಯನು ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗುವನು, ಚಂದ್ರನು ಬೆಳಕು ಕೊಡದೇ ಇರುವನು. ಹಂಗಂದ್ರೆ ನೀವು 23ರಿಂದ ಓದಿ, ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ ಅಂತ ಇರುತ್ತೆ ನೋಡಿ. ನೀವಂತೂ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮುಂದಾಗಿ ಹೇಳಿದ್ದೆ. ಹೌದು, ನಿಮಗೆ ಮುಂದಾಗಿ ನಾನೇನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಂಕಟ ತೀರಿದ ಮೇಲೆ ಸೂರ್ಯನು ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗುವನು, ಚಂದ್ರನು ಬೆಳಕು ಕೊಡದೇ ಇರುವನು, ನಕ್ಷತ್ರಗಳು ಆಕಾಶದಿಂದ ಉದುರುತ್ತಿರುವವು, ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಶಕ್ತಿಗಳು ಕದಲುವವು. ಆಗ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಬಹುಬಲದಿಂದಲೂ ಮಹಿಮೆಯಿಂದಲೂ ಮೇಘಗಳಲ್ಲಿ ಬರುವುದನ್ನು ಕಾಣುವರು. ಮತ್ತು ಆತನು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ತಾನು ಆದುಕೊಂಡವರನ್ನು ಭೂಮಿಯ ಕಟ್ಟಕಡೆಯಿಂದ ಆಕಾಶದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ 4 ದಿಕ್ಕುಗಳಿಂದ ಒಟ್ಟುಗೂಡಿಸುವನು. ಹಾಗೆ ಓದಿ 28. ಅಂಜೂರದ ಮರದ ದೃಷ್ಟಾಂತದಿಂದ ಬುದ್ಧಿ ಕಲಿಯಿರಿ, ಅದರ ಕೊಂಬೆ ಇನ್ನೂ ಎಳೆಯದಾಗಿದ್ದು ಎಲೆ ಬಿಡುವಾಗ ಬೇಸಿಗೆಯು ಹತ್ತಿರವಾಯಿತೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ, ಹಾಗೆಯೇ ನೀವು ಸಹ ಇದೆಲ್ಲ ಆಗುವುದನ್ನು ನೋಡುವಾಗ ಹತ್ತಿರವದೇ, ಬಾಗಿಲಲ್ಲೇ ಅದೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಇದೆಲ್ಲ ಆಗುವ ತನಕ ಈ ಸಂತತಿಯು ಅಳಿದು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋಗುವವು, ಆದರೆ ನನ್ನ ಮಾತುಗಳು ಅಳಿದು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். தமிழ்ல வாசிங்க 27 6. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமா, அவர் சமீபமா எந்த இடத்துல இப்ப வந்திருக்கிறாராம், வாசல் அருகே வந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது, இந்த சந்ததி என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ அது என்ன பண்ணாது, அது ஒருபோதும் அது ஒளிந்து போகாது. அப்போ நாம் பார்க்கிற இந்த நாட்களிலே எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ದೇವನ್ ಏನೇನು ಹೇಳಿದಾರೋ, ಪ್ರವಾದಿಯಿಂದ ಮೂಲಕವಾಗಿ ಏನೇನು ಹೇಳಿದಾರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದರಿಂದ ದೇವರು ಇವಾಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ, ಬಾಗಿಲ ಹತ್ರ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಅಷ್ಟು ಸಮೀಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಯಾವಾಗ ಬರ್ತಾರಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವತ್ತು ನಾಳೆದು ಇಲ್ಲ, ಆಚೆ ನಾಳೆದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬರೋ ಭಾನುವಾರ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಕೂಡಿರ್ತೀರಿವೋ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ದೇವ್ರು ಅಷ್ಟರೊಳಗೆ ಬಂದುಬಿಟ್ರೆ ಯಾರ್ಯಾರು ಬರ್ತೀರಾ? ಪರವಾಗಿಲ್ಲ. ದೇವ್ರು ಬಂದುಬಿಟ್ರೆ ನಾವು ಯಾರು ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ಇಲ್ಲಿರಬಾರ್ದು. ಯಾಕಂದರೆ ನಾವೆಲ್ಲ ದೇವ್ರ ಜೊತೆಗೆ. ಹೌದು, ஆண்டவர் வந்துட்டார்னா அப்புறம் அடுத்த வாரம் நீங்கள் எல்லாம் வர தேவையில்லை. இருந்தீங்கன்னா கூட சந்தோஷமாக பக்கத்தில் வேணால் போய் இருக்கலாம். ஏன்னா அப்போ என்ன இருக்கும், புலம்பல் இருக்கும். ஆண்டவர் வந்துட்டா அந்த நாளில் என்ன இருக்குமா, புலம்பல், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், வேதனை இருக்கும். ஐயோ இப்படியெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் கைவிடப்பட்டுட்டேனே, நான் இன்னி என்ன செய்வேனுங்கிற உலகம் முழுவதும் என்ன இருக்குமா, ஒரு புலம்பல் இருக்கும்.
ஏன்னா அந்த கண்ங்க அவர் வருகிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்களா, எல்லாருமே அதை பார்ப்பார்கள். அப்போ நமக்கு ஒவ்வொரு மேலேயும் என்ன இருக்கணும், ஒரு கருசனை நமக்கு இருக்கணும். ஐயோ இதெல்லாம் நடந்துருச்சு, இவ்வளோ உண்மைகள் நடந்து விட்டது, இதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேல் என்ன பண்ண போகுது, அது நடக்க போகுது. நம்முடைய எல்லாரும் என்ன ஜனங்களும் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வரணுங்கிற ஒரு அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், கொஞ்சமாதும் ஒரு ಕನಿಕರಮೋ ಕರುಣೆಯೋ ನಮಗೇನು ಮಾಡಬೇಕು, ಇರಬೇಕು. ನಾನು ಮಾತ್ರ ದೇವ್ರ ಜೊತೆ ಹೊರಟೋಗ್ಬಿಟ್ರೆ ಅದು ಸಾಲದು. ಯಾರು ಬರಬೇಕು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬರಬೇಕು, ನಮ್ಮ ನೆಂಟರು ಬರಬೇಕು, ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮಗೆ ತುಂಬ ಸ್ನೇಹಿತರಾಗಿರುವ ಜನರು ಏನು ಮಾಡಬೇಕು, ಅವರು ಬರಬೇಕು ಎನ್ನೋದು ಒಂದು ಜ್ಞಾಪಕ ನಮಗಿರಬೇಕು. ಅದೇ ಈ ಕಾರ್ಯಗಳ ಈ ಘಟನೆಗಳೆಲ್ಲ ನಾವು ಯಾಕೆ ಮತ್ತೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಮತ್ತೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಉತ್ಸಾಹ ಬರಲಿ ಅಂತಲೇ. ஏன் எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி குறித்தோல் என்று நாம் வச்சுட்ருக்கிறோம்னா, அதை வெறும் ஞாபகப்படுத்துறதில்ல, அவருடைய வருகையும் என்ன பண்ணிடும் நாம் ஞாபகப்படுத்தி மற்றவங்களை இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு சொல்ல வேண்டும்ங்கிறது தான். அதுக்காக தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இங்கே எல்லாம் இந்த குறித்தோலை வச்சு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஐயோ சீக்கிரமாய் வரப்போகிறாரு, சீக்கிரமாக இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, எப்படியாவது 1 2 யாருக்காவது நான் என்ன பண்ணணும், நான் இதை பற்றி நான் சொல்ல வேண்டும், இந்த குட் ஃப்ரைடே பற்றி நான் சொல்ல வேண்டும், இந்த ஈஸ்டர் பற்றி நான் சொல்ல வேண்டும். அது யார் வேணாலும் இருக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலைக்காரியாக இருக்கலாம். என்ன அந்த அம்மாவோ அந்த ஐயனோ என்ன பண்ணணும், அவங்க வரணும். அவங்களும் மனுஷன் இல்லைங்களா? இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், எப்படியாச்சும் ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அப்புறம் அவங்க வருகிறாங்களோ இல்லையோ அது 2வது. ஆனால் தேவனுடைய சுவார்த்தை, தேவனுடைய சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேர வேண்டும். அது எப்படியாச்சும் போய் என்ன பண்ணணும், அது கண்டிப்பாக அது சேர வேண்டும். அது நிச்சயமாக, ஏனென்றால் இது நிச்சயமாக அது என்ன பண்ண போகுது, கண்டிப்பாக அது நடக்க போகுது. தேவன் மிக சீக்கிரமாய் வருவதினாலே தேவன் நாம் தேவனை பற்றி வேறவங்களுக்கு நாம் கண்டிப்பாக நாம் சொல்லணும். தேவன் அதை தேவனை பற்றி அல்ல, அவருடைய வருகை பற்றி நாம் என்ன பண்ணணும், நாம் கண்டிப்பாக சொல்லணும். தேவன் நியாய தீர்க்கிறவராக இருக்கிறார். என்ன பண்ணுகிறார் இருக்கிறார், அவர் நியாய அவங்களுடைய கிரியைக்கு பிரகாரம் என்ன பண்ணுவாராம், அவர் பலன் அளிப்பார். அதனால நாமும் கரெக்டாக இருக்கணும், வேறவங்களுக்கும் இதை பற்றி சொல்லணும். வேறவங்க பற்றி சொல்லிட்டு நாம் சரியாக இல்லாவிட்டால் கூட என்ன பண்ண விடுவோம், நாமும் நியாய தீர்க்கப்படுவோம். We should also be right, then only we have to, they say, charity begins at home. அப்போ நம்மவும் கரெக்டாக இருக்கணும், வேறவங்களுக்கும் என்ன பண்ணணும், சொல்லணும். அதனால் தேவன் வருகிற காலங்களிலே நாம் கைவிடப்படாதபடிக்கு தேவன் நம்மையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஜனங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய நண்பர்களையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அவர் வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த குறித்தோள் நாயர் மறுபடியும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் அது எல்லாமே நிறைவேறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன், அவனுடைய கிரைகளுக்கு பிரகாரம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் பலனளிப்பார். அதுவும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களா? ஒரு விஷயம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எத்தனையோ மக்களோடு நான் பேசுகிறேன், எத்தனையோ மக்களோடு நான் உறவாடுகிறேன், எத்தனையோ மக்கள் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருக்கிறார்கள்.
இந்த ஜனங்களெல்லாம் வர வேண்டுமே. அந்த 4 மூப்பர்கள் உலகத்தில் இருக்கிற தெரிந்து கொண்ட மக்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் எல்லாம் அவர்களோடு செல்லணுமே. என்னையும் தேர்ந்தெடுக்கணுமே, என் சொந்தக்காரங்களையும் தேர்ந்தெடுக்கணுமே, என் நண்பர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டுமே என்றெல்லாம் ஒரு விஷயம் நாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். இத்தனை காலமாக எத்தனையோ பக்தர்கள் கத்தனின் வருவை முன்னம் நிறைக்கலாம். எத்தனை காலமாக எத்தனையோ பக்தர்கள் கத்தனின் வருவை முறைக்கலாம். ரத்தன் வருவதுமே மெத்தவும் சீக்கிரமே. ரத்தன் வருவதுமே மெத்தவும் சீக்கிரமே. உத்தமத்தோடு நாமும் சித்தமை காத்திருப்பேன். உத்தமத்தோடு நானும் சித்தமை காத்திருப்பேன். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். காலங்கள் அறிகுறிகள் ஞானத்தின் மாறுதல்கள் சீலனின் தன் வருவை செப்பேடும் என்னும். காலத்தின் அறிகுறிகள் ஞானத்தின் மாறுதல்கள் சீலனின் தன் வருவை செப்பேடும் என்னும். ஞானத்தின் என்னை பொதித்து வைத்து தாசனை போலிராமல் நாளைந்து பேரிடமே. நாதன் வருவை சொல்வேன், நாளைந்து பேரிடமே. நாதன் வருவை சொல்வேன். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். நாளைந்து பேரிடும் என் நாதன் வருவை நான் சொல்லுவேன். தாளந்தை புதைத்து வைத்தவனை போல அல்ல, நான் அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேர்களுக்காக தேவனுடைய வருகை பற்றி நான் சொல்ல. ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. வாய்ப்பு உண்டு, ஜனங்கள் உண்டு, அறுவடை ஏராளமாய் இருக்கிறது. ஆனால் அறுக்கிறக்கோ ஆள்கள் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க என்ற எல்லா வாயை தந்து சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு 4 பேர்த்துக்கு உம்முடைய வருகை நான் சொல்லும்படியாகவும் நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று நான் அறிவேன். இந்த நம்பிக்கை நான் வேறவங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் பேசும்போது உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் பேசும்போது ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே.
நான் பேசும்போது ஆண்டவரே உம்முடைய ஞானம் அவர்களுக்குள்ளே அது அவருடைய காதை அது திறக்கட்டும், அவருடைய மனசு திறக்கட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரே ஒரு விசை எல்லா வாயை திறந்து ஆண்டவரே இன்னைக்கு இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை தாங்க என்று எல்லாம் கேட்கலாமா தேவனை நோக்கி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஞானத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே, தைரியத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ತುದಿக்கிறோம் 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 ತುದಿக்கிறೋம் ದೇವರೇ. ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡು ದೇವರೇ, ಬೇರೆಯವರಲ್ಲಿ ಹೇಳಲು ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಜೊತೆಗಿರಲಿ. ನಾನು ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲಿರಲಿ ಅಂತ ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳನ್ವಾ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடேக்கு இந்த ஈஸ்டருக்கு நான் யாராவது ஒருத்தரை நான் கொண்டு வரும்படியாக எனக்கு ஆமாண்டவரே எனக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லி கொண்டுட்டு வர ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் நீங்கள் எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிர் தந்தீரே ஆண்டவரே. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொண்டு வரும்படியாக ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் தாங்க என்று எல்லா வாயை திறந்து தேவனிடத்தில் நாம் கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவாக அப்பா ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, இயேசு ரட்சகா, இயேசு நல்ல மனமகிழ்ச்சியன் அப்பா, நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு ரட்சகா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, இயேசு ரட்சகா, அடிமைகளை இதனால் வரை காத்து தெய்வமே இந்த நாளையும் அடிமைகள் காணவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் எங்களை ஒன்று கூடின கருவிக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இயேசு ராஜா அன்று நீர்பூர்வமாக தெய்வமே இயேசு ரட்சகா இயேசு ரட்சகா தெய்வமே எருசலேம் வீதிகளில் வந்த நாளை நாங்கள் நினைவு கூறுங்க கர்த்தாவே. எங்களுக்காக வந்தவரையே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரையே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாளிலும் அப்பா இயேசு ரட்சகா, உமது தெய்வமே சீசர்கள் மத்தியில் அப்பா, உமது ஜனங்கள் மத்தியில் தெய்வமே நீர் வந்து நீர் உலகத்துக்காக மறிக்க போகிறீர் என்று அறிவித்ததற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறங்கர்த்தாவே. அப்பா இயேசு ராஜா, நீர் வந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துறங்கர்த்தாவே. எங்கள் பாவத்துக்காக, எங்கள் ரோகத்துக்காக, எங்கள் வியாதிகளுக்காக, எங்கள் பலவீனங்களுக்காக மரித்த நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறங்கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா இயேசு ரட்சகா, உம்மை பற்றி மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் சக்தியும் பலத்தையும் அப்பா இயேசு ரட்சகா அறிவேன் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறங்கர்த்தாவே. சீக்கிரத்தில் இருக்க போகும் அது வருகைக்காக நாங்களும் ஆயத்தமாய் காத்திருக்கும்படியாக தெய்வமே இயேசு ரட்சகா, எங்களுக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. எங்களிடம் காணப்படும் எல்லா வித பொருளாங்கையும் தெய்வமே பாவங்களையும் இயேசு ரட்சகா என்ன வேண்டாத காரியங்களையும் அகற்றிவிட்டு உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக பரிசுத்தமாய் வாழும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. எங்கள் நடக்கையை கண்டுகூட அநேகர் உம்மிடத்தில் திரும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, கூடி வந்த ஒவ்வொருவருக்காகவும் உமது சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஐயா உம்மை பற்றி கொண்டு உமக்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கருவ செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டமாக எங்களை காத்து வந்த நடத்தி வந்த நல்ல தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே.
வரப்போகும் காலங்களில் கூட உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருந்து அப்பா இயேசு ரட்சகா அடிமைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறேன். கர்த்தாவை பலப்படுத்தும் ஐயா வேண்டுமாய் அப்பா அடிமைகள் தெய்வமே இயேசு ரட்சகா உமது வருகை தாமதிக்குமாயின் அடிமைகள் ஒன்று கூடி துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. எல்லா துதிகனும் ஸ்தோத்திரம் மகிமையாவற்றையும் முக்கிய செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்களும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தர் செய்த சகலவார்களையும் மறவாதே. ஆமென். ನನ್ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ ದಯಜವ ಹಾರಿಸುವ, ನನ್ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ, ಕರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಕರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ನಾ ಹೋಸನ್ನ ಹಾಡುವೆನು, ನಾ ಹೋಸನ್ನ ಹಾಡುವೆನು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ಬೆಳಗಿಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ಬೆಳಗಿಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ಜಯದಿಂದ ಹೋಗಿ ಬನ್ನಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾನೆ. Hallelujah. Praise the Lord. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. உங்களுக்காக ஒரு சிறிய கேக் கொடுக்கப்படும். வாங்கி சாப்பிட்டுட்டு பின்பு செல்லலாம். கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். பாண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன்